எகிப்து பிரமிடு நமக்கு தெரியும். பேராசிரியர் நியூக்ளிட் அப்படி நாட்டு மக்களால் அறிஞர் என்று அறியப்பட்டவர். அந்த நியூக்ளிட்டை எப்படியாவது மூக்க உடைக்கணும், அவரை பல பேர் மத்தியில் அவமானப்படுத்தணுங்கிறது சிலருக்கு ஒரு திட்டம். ஒரு சுற்றுலா போறாங்க, சுற்றுலா போகின்ற போது அந்த எகிப்து பிரமிடில் எல்லாரும் சுத்தி பாக்குறாங்க. அப்ப பேராசிரியர் நியூக்ளிட்டை எப்படியாவது அசிங்கப்படுத்தணும்னு ஒருத்தர் சொல்றாரு, நீங்க தான் அறிஞராச்சே, இந்த எகிப்தினுடைய பிரமிடு உயர அகலம் என்னன்னு உங்களால சொல்ல முடியுமான்னு கேட்கிறாரு. அகலம் பாத்தீங்கன்னா ரொம்ப பருமனானது, குண்டா இருக்கு நம்ம சொல்றோம், அதை போடுறது. உயரம் பாத்தீங்கன்னா மேல போக 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 குறுகிய தன்மையில் இருக்கக்கூடியது. அப்போ அறிவியல் பூர்வமான கருவிகள் எல்லாம் இல்ல, மேல இருந்து நம்ம கையில விட்டு பார்க்க முடியாது, கீழே இருந்தும் இது பண்ண முடியாது. ஏன்னா அடிப்பகுதி பருத்து காணப்படுது, பெருசா காணப்படுது. நியூக்ளிட், பேராசிரியர் நியூக்ளிட் ரொம்ப நுட்பமா, ரொம்ப அறிவுபூர்வமா பதட்டப்படாம தான் நின்னாரு. தன்னுடைய நிழலை நாளாவ எடுத்து அளந்தார், தன்னுடைய நிழலை நாளாவ எடுத்து அளந்துகிட்டார். அப்ப தனக்கான உயரம் என்னதை குறிச்சுக்கிட்டார். இப்போ பிரமிடோடைய நிழல் கீழே கிடக்கு, பிரமிடோடைய நிழல் அளக்கிறாரு. அளந்துட்ட பிறகு பிரமிட் தன்னுடைய நிழலை வைத்து தான் உயரத்தை குறிச்சாரு இல்லைங்களா, தான் உயரம் அவருக்கு தெரியும் இல்லைங்களா. அதே மாதிரி பிரமிடோடைய நிழலை அளந்துட்டு பிரமிடோடைய உயரத்தை குறிச்சு சொன்னார். அதன் பிறகுதான் அறிவியல் பூர்வமா விஞ்ஞான பூர்வமா ரொம்ப செய்தியை பார்த்தாங்க. பேராசிரியர் நியூக்ளிட் சொன்ன உயரமும் பின்னாடி வந்து கண்டறிந்தவர்கள் சொன்ன உயரமும் ஒன்றாக இருந்தது. எப்போ தன் அசிங்கப்படுத்தணும் நினைக்கிறாருன்னு தெரிந்த போதும் கூட, அவமானப்படுத்த போனாருன்னு தெரிந்த போதும் கூட, ஆனால் அது பற்றி பதட்டப்படாமல் இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்கிற ஒற்றை காரணத்தோடு அறிவுபூர்வமாக அந்த இடத்துல சிந்தித்து செயல்பட்டிருக்கிறார்கள்.